திரு வில்சன், தக்க வைக்க முடியலையா திரு எடப்பாடி பழனிசாமினால அதிமுகக்குள்ள முக்கிய தலைவர்களை? நம்ம அதாவது ரொம்ப ஒரு பாதையில் நம்ம பேசுகிறோம். தக்க வைக்க முடியலையா? இந்தியா முழுக்க பிஜேபி வந்து அடுத்த கட்சிகளை கபலீகரம் பண்ணும்போது அந்த கட்சிகள் தக்க வைக்க முடியலையா அப்படின்னு நம்ம கேட்கல. பிஜேபி இவ்வளோ மோசமாக செய்யுதுன்னு தான் கேட்டோம். அப்போ இப்போ தாவேக்கா இந்த அளவுக்கு மோசமாக கீழ்த்தரமாக கேவலமாக செய்யுதுன்றது யாரும் பேசுறதில்ல. தக்க வைக்க முடியலையான்னு தான் பேசுகிறோம். இல்லை போகிறவங்க இப்போ நான் சொல்லி முடிச்சேன். நம்பிக்கை இல்லை. இல்லை அதுதான் நம்பிக்கை இல்லைல்ல. 3 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு தானே எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமையா, தலைமை மேலே நம்பிக்கை இல்லாமையா சொன்னார்? வேற வழி இல்லாமல் தானே போனார். நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார்ல சார் எல்லாரும். அப்போ கட்சி மேலே நம்பிக்கை இருந்துச்சுல்ல. இன்னைக்கு போகிறவங்க முழுக்க 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 ஒரு ஆதாயத்தை தேடி செல்கிறவர்கள். இதில் மாற்று கருத்தே யாருக்கும் கிடையாது. இதை செய்யக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நாங்கள் தூய சக்தி இல்லை, நாங்களும் உங்களை மாதிரி வீரிய சக்தி தான் எல்லா விதத்திலையும் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி களமாடுகிறது. அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல பெரிய உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. அதற்கான முறை அதிமுக தோத்து போச்சு, அடுத்த முறை அதிமுக வந்துடும், இல்லை உள்ளாட்சியில் அதிமுக வந்துடும், இல்லை நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வந்துடும் அப்படின்னா அவங்க யாரும் உடனடியாக தாவேகாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் போக போறதில்லை. எதிர்காலமே அவங்களுக்கு இல்ல, அரசியல் எதிர்காலமே கட்சிக்கு இல்ல, தோற்ற வேட்பாளர்களே அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால இவ்வளவு வேகமா நகர்றாங்க. தோத்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் போனாங்க? ஜெயித்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் போறாங்க? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. தோத்த வேட்பாளர்கள் யாராவது போயிருக்காங்களா? எத்தனை பேர் போயிருக்காங்க? அந்த கூட்டணியிலயோ அந்த கட்சியிலயோ தோத்த வேட்பாளர்கள் எத்தனை பேர்? அவங்க சொல்லணும், நான் தோத்தது கட்சி நல்லா இல்லை அதனால தான். ஜெயிச்ச வேட்பாளர் எப்படி சார் போவாங்க? ஜெயிச்ச வேட்பாளர் இந்த கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்குது. 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் விஜய் பாஸ்கரன் ஜெயிச்சிருக்காரு. 43,000 ஓட்டு தான் டிவிக்கு விசிலங்க, 1,05,000 ஓட்டு விராலிமலையில் ரெட்டலைக்கு. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு, மக்கள் கூட நேரடி தொடர்பு, மக்கள் சம்பந்தம். இப்போ நான் மக்களை கேட்டு முடிவு பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க சுயேட்சையா இருந்தா 100% அந்த மக்கள் முடிவுன்னு சொல்லலாம். இதில் 75% 80% கட்சியோட முடிவு, கட்சி தலைமை முடிவு. இதுதானே சார் ஓட்டு உங்களுக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு கட்சிக்கும், திமுகனாலும் சரி, ஒரு 10% ஓட்டு தான் பொதுமக்கள் ஓட்டுன்றது. கட்சியுடைய அனுதாபிகள், கட்சியுடைய அபிமானிகள், இவங்க ஓட்டு தானே பெரிய அளவில் இருக்கும். அப்புறம் நான் பொதுமக்கள் கிட்ட நீ எங்க கேட்க முடியும்? இதுதான் முக்கியம். அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு வகையில பாக்குறாங்க. இல்ல இன்னும் 1 மாசத்துல 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவுக்கு வந்துருவாங்கன்னு திரு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அதிருப்தியில இருக்கிறாங்க, வந்துருவாங்க. 1 மாசத்துக்குள்ள வேலை பேசிட்டு இருக்காரு போல. அதுதான் நம்ம ஆதவ அர்ஜுனாவை குறி வைக்க மாட்டோம், ஆனா அதிமுகவை குறி வைக்கிறோம். இது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்படின்றத போறவங்களுக்கு எந்த சார், உங்க கட்சியில ரசிகர்கள் இல்லையா? உங்க கட்சியில பொதுமக்கள் இல்லையா? அடுத்த கட்சியில ஊழல் சக்தியிலையும் தீய சக்தியிலையும் ஏன் சார் வாடகைக்கு எடுக்கிறீங்க? ஏன் சார் லீஸுக்கு எடுக்கிறீங்க? அவங்க தீய சக்தி ஊழல் சக்தி இல்லை சார். அந்த தலைவர்களை கூட நீங்க தேடி போய் பார்க்கல. அந்த தொண்டர்கள் இனிக்குதா? அந்த எம்எல்ஏக்கள் இனிக்குதா? அந்த எம்எல்ஏக்கள் பரிசுத்தமானவர்கள் இனிக்குதா? இல்ல வர்றவங்கள வேண்டானா ஒரு புதிய கட்சி சொல்லும். இல்ல சார், இப்போ நம்ம கலைஞர் சொன்ன மாதிரி தான், என்னன்னு குட் மேன் இன் எ பேட் பார்ட்டி அப்படி இந்த மாதிரி இலக்கணம் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கலாமா? இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள். யாரு இப்போ போய் சேர்றவங்களா? பரிசுத்தமானவர்கள், தூயமானவர்கள். கட்சி மட்டும் தான் கெட்ட சார். நீங்க மீண்டும் மீண்டும் பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போறாங்கன்னு சொல்றீங்கல்ல. திரு ஆதவ அர்ஜுனா, நாங்க எந்த ஆஃபரும் கொடுக்கல, அவங்களாக தேடி வருகிறார்கள்னா, அவங்களா ஒரு புதிய கட்சியை, ஒரு புதிய தலைமையை தேடி வருகிற போது புதிய கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தும். இதே இலக்கணம் தேடி வர்றவங்க, இதே இலக்கணம் தானே நரேந்திர மோடிஜிக்கும், இதே இலக்கணம் தானே அமித்ஷாக்கும். அப்ப அது மட்டும் ஏன் சொல்றோம்? அம்மா ஆத்மியில இருந்து 7 பேர் இன்னைக்கு எம்பிகள் போனாங்கல்ல, எவ்வளவு விமர்சனம் பண்ணோம். ஷிண்டே குரூப் பிரிஞ்சு போகும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணோம். சரத்பவார் குரூப், அஜித் பவார் பிரிஞ்சு போகும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணோம் சொல்லுங்க. அப்போ அதே தூய்மையான ஒரு கிளீன் சிட்டை வந்து, ஆதரவு கொடுக்குற கிளீன் சிட்டை நம்ம ஏன் மோடிஜிக்கு கொடுக்க மறக்கிறோம், பிஜேபி கொடுக்க மறுக்கிறோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வருதுக்கு முன்னாடி 456 பேர் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனாங்க. காங்கிரஸ் பெரிதளவு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது.
அப்போ இதுக்கெல்லாம் ஏன் நம்ம பதில் சொல்ல மாட்டோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ என்னன்னா நம்ம எந்த பார்வைனா, இந்த பக்கம் பலவீனம்ன்றது இயற்கை. தோற்றால் பலவீனம் இருக்கும். தோற்ற கட்சி அனாதையாகத்தான் இருக்கும். வெற்றி என்றால் அதுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்து கிளைம் பண்ண வந்துருவாங்க. தோல்வி எப்பவும் அனாதையாக தான் நிற்கும். அது வேற விஷயம். இதை பயன்படுத்தி கபலீகரம் செய்கிற இடத்துல யார் இருக்கிறார், அந்த ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குது, அப்போ அவங்க தூய்மையான சக்தியா, இதை பார்க்கணுமா இல்லையா? அதுதானே முக்கியம். அந்த தொகுதிகளில் ஓட்டு போட்டவங்க எதை நம்பி சார் ஓட்டு போட்டாங்க? விசிலை நம்பி ஓட்டு போட்டாங்களா? விஜயை நம்பி ஓட்டு போட்டாங்களா? ஒரு புயல் இந்த கரையை கடக்கும்போது கூட அந்த புயல்ல சிக்காமல் இந்த படகுகள்லாம் காப்பாற்றப்பட்டதுன்னா அந்த கட்சி, அந்த சின்னம், அந்த தலைமை தானே. இல்ல, மீண்டும் அந்த மக்களை நம்பி தானே இவங்க ராஜினாமா பண்றாங்க. அந்த மக்கள் மீண்டும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திரு விஜயை நம்பி தானே ராஜினாமா பண்றாங்க. விசில் சின்னத்தை நம்பி தானே ராஜினாமா பண்றாங்க. இப்ப ரெண்டு விஷயம் சொல்றேன். ஆன்டி டிஃபெக்ஷன் லாக் வந்து 2/3 எல்லாம் கிடையாது, 2/3 மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. நீங்க 190% மொத்த பேர் ஓட்டு போட்டா கூட மொத்த பேருக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான். உங்களது செல்லுபடி ஆகாது. உங்களது பதவி தகுதி இழப்பு செய்யப்படும். 2/3 மெஜாரிட்டின்றது கட்சி மெர்ஜர் ஆகுறதுக்கு தான். ஒரிஜினல் பார்ட்டி, அசல் பார்ட்டி மெர்ஜர் ஆகும்போது சட்டமன்ற கட்சி, பார்லிமெண்டரி பார்ட்டி, அதாவது இல்லைன்னா அசம்பிளி பார்ட்டி, இந்த அசம்பிளி பார்ட்டியில் 2/3 வந்து அந்த மெர்ஜருக்கு ஒத்துக்கிட்டா அவங்கள அந்த அணியை அங்கீகரிக்கலாம். ஒருவர் விரும்பல்னா கூட அவங்க தனி அணியாக தான் இருக்க முடியும். மற்றபடி கட்சியின் கட்டளைக்கு மீறி, விப்பு கட்டளைக்கு மீறி யார் ஓட்டு போட்டாலும் அத்தனை பேரும் ஆன்டி டிஃபெக்ஷனால நீக்கப்படுவார்கள். அதுதான் வாஜ்பாய் 2003 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறது. அதுதான். அதனால அது தெளிவு. 2/3 மெஜாரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் ஆகும்போது 15 days கிரேஸ் பீரியட் நேற்று வரைக்கும் யாருக்கு? சபாநாயகருக்கு முன்னாடி என்னன்னா கட்சிக்குரிய கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டோன்மெண்ட் செய்யலாம் அப்படின்றது. ஒன்று மன்னிப்பு பெறலாம், இல்லை மன்னிக்கலாம். அதற்கு பிறகுதான் சபாநாயகர் ஆக்டிவேஷன்ல வராரு. இன்னையிலேருந்து சபாநாயகர் ஆக்டிவேஷன் வராரு. அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷனால பாதிக்கப்படுவோன்றது நல்லா தெரிஞ்ச பிறகுதான் என்ன செய்யறாங்க, 4 பேர் வந்து ராஜினாமா கொடுக்குறாங்க. அந்த ராஜினாமா வந்து சபாநாயகர் ஏற்கக்கூடாது அப்படின்றது சட்டம் அப்படின்றது. இப்போ மற்றவர்கள் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ மற்றவர்கள் வந்திருக்காங்கல்ல சார், அவங்க இப்போ அந்த தலைமையை ஏற்றுக்கிறாங்கல்ல, அந்த தலைமை சரிதான், கட்சியும் சரிதான்னு மற்றபடி வராங்கல்ல. நாங்கள் ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு 2 பேர் வந்து அந்த முரண்டோட நிற்கிறாங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாவேகா கிட்ட எத்தனை எம்எல்ஏ, அதிமுக எத்தனை எம்எல்ஏ? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தாவேகாக்கு 144 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆதரவு, அதிமுகவுக்கு 22 எம்எல்ஏக்கள். இன்னைக்கு அதே தாவேகா கிட்ட 119 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, 25 காணும். அதே அதிமுக கிட்ட 22 + 19. இப்போ சிவி சண்முகம், விஜயபாஸ்கரோட யோசிக்கிறாங்க, அது அப்படியே வைங்க. 19 சேர்த்தா மொத்தம் 41 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. 22 பேர் தான் இருந்தாங்க அசம்பிளியில பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு 41 பேர் இருக்காங்கல்ல. அப்போ அந்த கட்சி மேல நம்பிக்கை இருக்குது இல்ல மக்களுக்கு. தக்க வச்சுட்டாங்கன்றீங்க. ஓகே.